ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தேர்தலையொட்டி திமுகவும் அதிமுகவும் பல்வேறு வியூகங்களை வகுத்துட்டு இருக்கிறாங்க, பரப்புரைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க, பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி பிரம்மாண்ட கட்சி இணையவிருக்கிறது அப்படின்னு பேசியிருக்கிறார். அது எந்த கட்சி அப்படிங்கிற விவரத்தெல்லாம் வெளியிடல. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த கட்சியாக இருக்க வாய்ப்பு இருக்கு சார்? இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஜூலி மாரியப்பன் பேட்டியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சூசலம் தெரிவித்திருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் பேட்டியை எடுப்பவர் விஜயின் டிவிகாவுடன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்களா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலாக அதையெல்லாம் இப்போது வெளிப்படையாக சொல்ல முடியாது என்று சொல்கிறார். ஹைபாத்தட்டிக்கல் கொஸ்டின் என்று சொல்கிறார். யார் ஸ்ட்ராங்கர் ஆலி, பிஜேபியா டிவிகேவா என்ற கேள்விக்கு பிஜேபி நேஷனல் பார்ட்டி, இது மாநில கட்சி, ரெண்டையும் ஒப்பிட முடியாது என்று சொல்கிறார். அதாவது தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி இல்லை என்று சொல்லவில்லை, கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை கூறுவதன் மூலமாக ஒரு சூசகத்தை உணர்த்துகிறார். அப்படி என்றால் பிரம்மாண்டமான கட்சி என்றால் என்ன என்பதற்கான ஒரு தெளிவுரை நமக்கு தேவை. சட்டமன்றத்துக்கு வெளியே, சட்டமன்றத்துக்கு உள்ளே. சட்டமன்றத்துக்கு உள்ளே என்றால் அது எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை பொறுத்ததுதான். ஆளுங்கட்சி, எதிர்கட்சி ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திலே எம்எல்ஏக்கள் வேண்டும். அதற்கு பிறகு லெஜிஸ்லேட்டிவ் குரூப் என்று சொல்வார்கள், அதற்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திலே எண்ணிக்கை வேண்டும். பிற கட்சிகளுக்கு சட்டமன்ற அங்கீகாரம் கிடையாது. அப்படி மூன்றாவது கட்சி என்றால் காங்கிரஸ் கட்சி தான். லெஜிஸ்லேட்டிவ் குரூப்பாக சபாநாயகரால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. சட்டமன்றத்துக்கு வெளியே பல கட்சிகள் இருக்கின்றன. பாரதிய ஜனதா கூட குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வாங்கி இருக்கிறது. அதே போல நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 8% ஓட்டு வாங்கி இருக்கிறது. எல்லாமே பெரிய கட்சிகள் என்கிற வரிசையிலே வைக்கப்பட வேண்டியவைதான். அதாவது வெற்றி கனியை சுவைக்காவிட்டாலும் மக்கள் ஆதரவு ஒரு கணிசமான ஆதரவு இருக்கிறது. தனியாக நின்று வெற்றி பெற முடியாது, கூட்டணியாக நின்றால் வெற்றி பெறலாம். இப்படியான சூழல் தான். அப்படி என்றால் யார் அதிமுகவோடு கூட்டணி சேருவார்கள்? அதிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முரண்படுகிறார்கள். என்னவென்றால் தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று சொல்கிறார். அதாவது ஆட்சி அதிகாரத்திலே, அமைச்சர் பதவியிலே பங்கு இல்லை என்றுதான் அதற்கு அர்த்தம். ஆனால் மற்ற எல்லா கட்சிகளையும் அமைச்சர் பதவியிலே பங்கு வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. பாமகவில் இருந்து தொடங்கி டிவிக நாங்கள் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லிவிட்டார்கள். நாம் தமிழர் கட்சியே அதே நிலைப்பாடுதான். 234 தொகுதிகளுக்கு அவர்கள் ஆட்களை தயாராக வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த தேர்தலில் ஒரு பெரிய வேறுபாடாக எது வரும் என்றால் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு வருமா வராதா என்பதுதான். அதிகாரத்தின் சங்கீதம் என்பது அமைச்சர் பதவி. அந்த அமைச்சர் பதவி வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் நிர்பந்தம் கொடுக்கும் போது பெரிய கட்சிகளான திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அதிலே விருப்பம் இல்லை. இதுதான் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியலிலே நாம் பார்த்து வருவது. அது ஒருவேளை மாறலாம் என்று யூகிக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய பேட்டி மூலமாக அப்படியான ஒரு சிந்தனை அதிமுகவுக்கு இருப்பதாக தெரியவில்லை. பிஜேபியாக இருந்தாலும் சரி, பிற கட்சிகளாக இருந்தாலும் சரி, அதிமுக தனித்துத்தான் ஆட்சி அமைக்கும் என்பதை அவர் தொடர்ந்து சொல்லி வருகிறார். தனித்துதான் ஆட்சி அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு பரப்புரை கூட்டத்தின் போது கூட. ஆனா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கறத அவங்க மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்திட்டே தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கிறாங்க. இப்ப தாவேகா தான் இந்த கூட்டணிக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி எடப்பாடி பழனிசாமி தனித்த ஒரு கூட்டணியை அமைக்க திட்டமிடுகிறாரா, வியூகம் வகுக்கிறாங்கிற கேள்வியும் எழுது சார். கண்டிப்பாக நீங்க சொல்வது சரிதான். அந்த மாதிரியான ஒரு கேள்வி எழத்தான் செய்கிறது. வாக்கு அரசியல் எப்போதுமே வினோதமானதுதான். முன்னர் கல் தூக்கிய கரத்தோர், பின்னர் கனத்த மாலைகளை தூக்கி கொண்டு வருகிற விசித்திரபுரி தேர்தல். இது அண்ணா சொன்னது அந்த காலகட்டத்துல. அந்த விசித்திரபுரியில் என்ன வேண்டுமானாலும் நடக்கும், அதையெல்லாம் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இன்றைய தேதிக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி உறுதியாகி இருப்பதாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அதை கூறி வருகிறார்கள். அண்ணாமலை அவர்கள் கூறிய அந்த ஒரு விஷயம் மட்டும்தான், அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று அமித்ஷா கூறிவிட்டார். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை கூறிவிட்டார் என்று, 4 முறை கூறியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல முறை பதிலும் கூறியிருக்கிறார், அப்படியான பங்கு கொடுக்கிற திட்டம் இல்லை என்று. அந்த ஒரு விஷயத்தை அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி முடிந்தாலும் அந்த கூட்டணியோடு விஜய் அவர்களின் கட்சி சேருவதாக இருந்தால் மீண்டும் இதே பிரச்சனை தானே வரும். எனவே எனக்கு தெரிந்து தமிழ்நாடு அரசியலிலே 2026 தேர்தலில் பலமுனை போட்டி தான், குறைந்தபட்சம் 4 முனை போட்டி. 4 கூட்டணிகளிலும் இடம் கிடைக்காதவர்கள் 5வது முனை என்று ஒன்று தொடங்கத்தான் செய்வார்கள். அதற்காக அரசியல் அங்காடியிலே நாம் கடையை சாத்தி விட்டு போக முடியாது. நமக்கு சீட்டு கிடைக்கவில்லை என்பதற்காக
நமது கடையை நாம் அடைத்து விட்டா செல்ல முடியும். எனவே கண்டிப்பாக இன்னொரு முனையும் வரும். அது ஒரு 5வது முனையாக அமையும். ஒரு சிறிய சதவீத ஓட்டு அதிலே பிளவும். எடப்பாடி பழனிசாமி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கிறாரு. இப்போ திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு திமுகவுடன் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு விட்டதோ தமிழகத்துல கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால? கண்டிப்பாக நீங்க சொல்வது சரிதான். அதாவது காங்கிரஸ் கட்சியே எங்களுக்கு மந்திரி பதவி வேண்டும் என்று கேட்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கிற திருச்சி வேலுசாமி அவர்கள் பல பேட்டிகளிலே அதை தெளிவுபடுத்திக் கொண்டே வருகிறார்கள். அப்படியான ஒரு எண்ணம் இருக்கும். அதை தவறல்ல என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் 2 கட்சிகளும் அதுக்கு தயாராக இல்லை. நீங்கள் அப்படியாக மந்திரி உதவி கேட்டீர்கள் என்றால் கூட்டணியில் இடம் இல்லை, அவ்வளவுதான். கூட்டணியில் இடம் இல்லை என்றான பிறகு எந்த கூட்டணிக்கு யார் யார் போவார்கள் என்கிற அந்த சூசகம் தான் வரும். அப்படி என்றால் இன்றைய தேதிக்கு திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் 3மே தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி என்று சொல்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி சொல்லவில்லை. அவர்களை பொறுத்தவரையில் நாங்கள் மந்திரி சபையில் இடம்பெற மாட்டோம், எங்களுக்கென்று தனிப்பெரும்பான்மை கிடைப்பதாக இருந்தால் மட்டும்தான் இடம் பெறுவோம் என்று திரு சண்முகம் அவர்கள் ஒரு பேட்டியிலே கூறியிருக்கிறார். எனவே கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு அது அல்ல. காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும். அது பல்வேறு காரணங்கள். இப்போது இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பாக அவர்கள் இந்தியா கூட்டணி கட்சியின் கூட்டத்தை வைத்திருக்கிறார்கள். திமுக அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. அப்படியான சூழ்நிலையில் அவர் அகில இந்திய அரசியலை வைத்துதான் காங்கிரஸ் கட்சி முடிவெடுக்கும். உள்ளூர் தலைவர்கள் கூறிய அதில் எந்த பயனும் இல்லை. இப்போது இன்றைய தேதிக்கு திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு மட்டும் அந்த ஆசை இருக்கிறது. அதை மறுப்பதற்கில்லை. பலமுறை அவர் அதை கூறியும் வருகிறார். அந்த சலசலப்பு ஏற்பட்டால் விசிகாவில் இருந்து தொடங்கலாம் என்பது ஒரு எண்ணம். மற்றபடி ரத்தன கம்பளத்துக்கு எதிராக சிபிஎம் தலைவர்களை பேசி அவங்களுடைய கருத்தையுமே பதிவு பண்ணிருக்காங்க. நீங்க இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷியாம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.